ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்டு ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பணத்தை சேமிப்பது பற்றி தான். ஆனால் இது வெறும் சேமிச்சா போதும்னு சொல்கிற டாபிக் இல்லை. இது ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு மனநிலை. பணம் சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் நமக்கு போதாது. அதை எப்படி சிந்தனையோட மன அமைதியோடு கையாளுறது என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட் பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அதுதான் காக்கெய்போ. இந்த சிஸ்டம் 1904 ஜப்பானில் ஒரு மிக திறமையான பெண் ஜேர்னலிஸ்டான ஹானிமோட்டோகோ அவங்களால உருவாக்கப்பட்டது. அந்த காலத்தில் அவங்க சொன்னது, பணம் வருவது நிச்சயம், ஆனால் அதை நியாயமாக கையாளுறது தான் ஒரு கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் அது உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு இருக்கு. காக்கெய்போனா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கான அர்த்தம் குடும்ப நிதி பதிவேடு, அதாவது ஹவுஸ் ஹோல்டு ஃபினான்ஸ் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம மாத வருமானம், மாத செலவுகள், சேமிப்பு எல்லாத்தையும் பேப்பரில் எழுதிக்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பென் அண்டு பேப்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா எழுதி வச்சாதான் நம்ம மனசுக்குள்ளே அது கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போது காக்கெய்போ எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதம் எவ்வளவு பணம் வருது, ரெண்டாவது என்னென்ன செலவுகள் இருக்குது, அதுக்கப்புறம் அதிலிருந்து மாற்ற முடியாத செலவுகளை கழித்து மீதமுள்ளதை சேமிக்கலாமா இல்லை வேறு யூஸ்ஃபுல்லாக செலவழிக்கலாமா அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும். ஜப்பான் மக்கள் ஒவ்வொரு ரூபாயும் எங்கே போகுது அப்படின்றத ரொம்ப கிளியராக இருப்பாங்களாம். அதுதான் அவங்களோட சீக்ரெட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட காக்கெய்போ சிஸ்டமில் செலவுகளை 4 பிரிவுகளாக வகைப்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட், அவசியங்கள், வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பேசிக் செலவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. செகண்ட், விருப்பங்கள், நம்ம மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய ஆப்ஷனல் செலவுகள் அப்படின்றத பார்க்குறாங்க. தேர்ட், கலாச்சார செலவுகள், படிப்பு, கலை, மொழி சம்மந்தப்பட்டவைக்கு நம்ம எவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படின்றத பார்க்குறாங்க. ஃபோர்த்து, எதிர்பாராதவை, அதாவது அவசர செலவுகள், ஹெல்த் இஷ்யூ மாதிரி. அப்புறம் மாத முடிவில் நம்மையே கேட்கணும் இந்த 4 கேள்விகள்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், நான் எவ்வளவு பணம் வச்சுருக்கேன். செகண்ட், எவ்வளவு சேமிக்க நினச்சேன். தேர்ட், எவ்வளவு செலவு செய்தேன். ஃபோர்த், அடுத்த மாதம் எப்படி நன்றாக செய்யலாம். இப்படி செல்ஃப் ரிவ்யூ பண்ணாதான் நம்ம க்ரோத்தை நம்ம காண முடியும் அப்படின்றதான் அவங்களோட டெக்னிக். இது ஒரு ஹேபிட் மாதிரி. சிறு வயசில் இம்போசிஷன் எழுத சொன்ன மாதிரி இதையும் தொடர்ந்து எழுதுனா நம்ம மனசில் நிதி ஒழுக்கம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம மனசுக்கே நம்ம கேட்கணுமா, நான் இதை உண்மையிலேயே விரும்புகிறேன்னா, இது எனக்கு தேவையா, அப்போ தான் ஸ்மார்ட் ஸ்பெண்டிங் நடக்கும் அந்த இடத்துல அப்படின்றத சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் ரியல் சேவிங்ஸே ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேமிக்கிறது வெறும் நம்பர்ஸ் கேம் இல்லை, அது ஒரு மைண்ட் செட் கேம். ஹனிமோட்டோக்கு சொல்லிக் கொடுத்த இந்த காக்கெய்போ சிஸ்டம் நமக்கு பொருத்தமானது தான். நம்ம மாத வரவு செலவுகள் சேமிப்பு எல்லாத்தையும் தமிழ்லேயே ஒரு புத்தகத்தில் எழுத ஆரம்பிங்க. நீங்கள் செய்கிற அந்த சிறிய ரைட்டிங் ஹேபிட் தான் நாளைக்கு உங்களை பெரிய ஃபினான்ஷியல் பீஸ்க்கே வழிவகுக்கும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலில் இன்னும் இப்படிப்பட்ட லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் பற்றி புது வீடியோ வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.